ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாயி சொந்தங்களுக்காக ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்வதற்கு நான் என்னை பெற்றெடுத்த என்னுடைய பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற என்னுடைய சர்க்குரு சாய்நாதருடைய வாழ்த்துக்களாலும் அவருடைய ஆசீர்வாதத்தினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறேன். நான் மட்டுமல்ல, என்னை சார்ந்த ஆயிரக்கணக்கான அன்பர்கள் இந்த குழுவில் இருந்து கொண்டு உங்களுக்காக இந்த பிரார்த்தனையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே நிறைய பிரார்த்தனைகளை நாம் சீர்தூக்கி பார்த்தோமானால் ஒரு சில பிரார்த்தனைகளை நாம் சொல்லியே ஆக வேண்டும். அதிலே தூக்கமின்மை என்கின்ற ஒரு பிரச்சனையிலே மக்கள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்தோம். அதிலே எந்த வகையிலே தூக்கம் வராமல் இருக்கிறது என்று சொன்னோமானால், அதாவது நிறைய பிரச்சனைகள் இருக்கிறவர்கள் நேஷனல் ஸ்லீப் ஃபவுண்டேஷன் என்கின்ற ஒரு அமைப்பு தூக்கம் வராமல் இருப்பதற்கு என்ன காரணங்கள் என்று ஆராய்ந்திருக்கிறார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளிலே 1/3 நல்ல விதமான டீப் ஸ்லீப் என்கின்ற தூக்கத்தை அவர்கள் மேற்கொண்டிருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவர்கள் நல்ல ஆரோக்கியமான திடமான ஒரு உடம்பை பெற்று நல்ல விதமான வாழ்க்கையை வாழ முடியும் என்கின்ற ஒரு ஆராய்ச்சியிலே அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். தூக்கம் வராமல் இருப்பதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்கிறது என்கின்ற ஒரு பட்டியலையும் அவர்கள் இட்டிருக்கிறார்கள். முதலாவதாக தூக்கம் வராமல் இருப்பதற்கு சந்தேகம் என்பது ஒரு காரணமாக இருக்கிறது. சந்தேகம் யாருக்கெல்லாம் வருகிறது? ஒரு குடும்பத் தலைவனுக்கு மனைவி மீதும், மனைவிக்கு குடும்ப தலைவன் மீதும், பிள்ளைகள் மீதும், பிள்ளைகளுக்கு தாய் தந்தைகள் மீதும், மாணவனுக்கு வாத்தியார் மீதும், இந்த மாதிரி ஒரு தொழில் செய்கிறவர்கள் ஒரு பெரிய முதலாளி இருக்கிறார்னா அவருக்கு கீழே இருக்கிற சபார்டினேட்டுகள் மீது ஒரு சந்தேகம் வந்து அவர்கள் என்ன தவறுகள் செய்கிறார்களோ என்கின்ற ஒரு சந்தேக கண்பார்வையிலேயே நான் எப்படி எதை இழந்து விடுவேனோ என்கின்ற ஒரு நிலையிலே அவர்கள் தூக்கம் இல்லாமல் வாடுகிறார்கள் என்பது ஒரு காரணமாக இருக்கிறது. அடுத்ததாக பயம். தவறு செய்தவர்கள் பயத்தோடு அலைகிறார்கள். எப்படி நான் எங்கு மாட்டிக்கொள்வேன்னு, எந்த இடத்துல நான் தண்டனைக்கு உள்ளாதேனோ என்கின்ற ஒரு பயத்திலே அவர்கள் தூக்கம் இல்லாமல் அலைகிறார்கள். அடுத்து கடன்பட்டவர்கள். கடன்பட்டான் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் சொல்லுவாங்க. ராமாயணத்தில் கம்பர் சொன்னார். அந்த மாதிரி கடன்பட்டுட்டு நைட்டெல்லாம் தூக்கம் இல்லாமல் நாளை காலையில் எழுந்து போன பிறகு எந்தெந்த பிரச்சனைகள் நமக்கு வருமோ, யாரெல்லாம் நம்ம வந்து தாக்குவாங்களோ, என்னென்ன பதில் சொல்லணும்னு தெரியல, எந்தெந்த மாதிரி நான் வந்து வெளியில் வருவேன், எப்படி அவமானப்படுவேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு எல்லா கடவுளையும் கும்பிட்டு தூக்கமும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் சொந்த வீட்டில் கூட மனைவிக்கிட்டையும் மக்கள்கிட்டையும் அவமானப்பட்டுட்டு அவங்க எதிர்க்க இவங்கெல்லாம் வந்து திட்டும் பொழுது அவமானப்பட்டுட்டு அதிலிருந்து நான் எப்படி மீண்டு வரேன்னு தூக்கம் இல்லாமல் இருக்கிறது ஒரு வகை. அதெல்லாம் இல்லாமல் உடல் வலி, உடல் சோர்வுற்று மனச்சோர்வுற்று ஏதாவது ஒரு தலைவலி, உடம்பு வலி, கால் வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, இந்த மாதிரி வலியினாலே துன்பப்படுறவங்க தூக்கம் வராமல் இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றம் வரணும் அப்படின்னா ஒவ்வொரு நிமிடமும் நம்ம வாழ கற்றுக்கணும். ஒரு செயலை நாம் செய்வதற்கு முன்பாக நாம் அதை பலதரை யோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அதில் ஈடுபடணும். அது ஒரு முக்கியமான காரணம். அடுத்ததாக காலையில் எழுந்த உடனே நம்ம வந்து ஒரு உறுதிமொழி வாய் திறந்து நம்ம சொல்லணும். பல பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்கள், ஆன்மீக சிந்தனையாளர்கள், ஒழுக்க நெறியாக வாழக்கூடிய வாழ்ந்திருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் அனைவருமே மந்திரங்களை திடமாக வாய் திறந்து சொல்லி ஆற்றங்கரையில் போய் சொன்னாங்க. நான் நலமாக வாழணும், என்னுடைய இந்த சமுதாயம் நல்ல விதமாக இருக்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்குவாங்க. தண்ணியை கையில் எடுத்துட்டு சூரியனை பார்த்து சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க, மந்திரங்களை சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் சொல்லி அவங்க திடகாத்திரமாகவும் தேக ஆரோக்கியத்துடனும் உடற்பயிற்சி செய்து மனப்பயிற்சி செய்து வாழ்ந்து மகிழ்ந்து 100-120 வருடங்களுக்கு வாழ்ந்து நலமாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இப்படி செய்கின்ற ஒரு எண்ணத்தினுடைய சக்தி, அதுதான் எதுவாக நீ ஆக நினைக்கிறாயோ அதுவாக ஆக கடவா என்று சொன்னது போல அவர்கள் அதுவாக ஆக நினைத்தார்கள், அதுவாக ஆனார்கள். ஆனால் நாம் இதற்கு காரணமாக இருக்கிறது நம்ம வந்து நிறைய தொலைக்காட்சியை சொல்லலாம். எதிர்மறை எண்ணங்களை விதைக்கிறதுக்கு முதல் காரணமாக இருப்பது நம்முடைய அழுகை சீரியல்களும் தொலைக்காட்சி பெட்டிகளும். இந்த தொலைக்காட்சி பெட்டிகள் நம்முடைய வீட்டையும் நம்முடைய மனம் என்கின்ற கூட்டையும் நாசப்படுத்திவிட்டு நமக்கான ஒரு நல்ல நேர்பாதையை நாம் வாழ்ந்துவிடக் கூடாது என்கின்ற ஒரு 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 எண்ணத்தோடு ஒரு குறிக்கோளோடு அவர்கள் அலைகிறார்கள்.
அதில் நாம் எப்பொழுதும் பரபரப்பாக அதை பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு எதெல்லாம் பரபரப்பான செய்திகளோ பரபரப்பான ஒரு வார்த்தைகளோ பரபரப்பான ஒரு நிகழ்ச்சிகளையோ அவர்கள் எடுத்துவிட்டு அதிலே போட்டு விடுகிறார்கள். அதை நாம் பார்த்தோமானால் நம்முடைய மைண்டு கரெக்ட் ஆகிவிடுகிறது. நம்மால் எதையும் நல்ல விதமான எண்ணங்களை எண்ண முடிவதில்லை. எண்ணம் எப்படியோ அப்படித்தான் நம்முடைய செயல் அமையும், செயல் எப்படியோ அப்படித்தான் நம்முடைய பாதை அமையும், பாதை எப்படி இருக்கிறதோ அதுபோல் தான் நம்முடைய வாழ்க்கை அமையும். ஆகினாலே நம்முடைய எண்ணத்தை அது மாற்றி விடுகிறது, மடை மாற்றி விடுகிறது. ஆகவே அழுகை சீரியல்களை நாம் கண்டிப்பாக தவிர்த்தே ஆக வேண்டும். லா ஆஃப் கான்சன்ட்ரேட் விதி, வயோதிகத்தில் அதாவது வியாதியிலிருந்து குணமடைவதற்கு கான்சன்ட்ரேஷன் சொல்கிறாங்க. ஒரு விஷயத்தில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம், ஃபோக்கஸ்டாக நம்ம இருக்கணும். அதுதான் லா ஆஃப் கான்சன்ட்ரேட் சொல்கிறாங்க. இந்த கான்சன்ட்ரேஷனை நம்ம மாற்றிக்காமல் இருக்கிறதுக்கு நம்முடைய எண்ணங்களை ஒருமுகப்படுத்துறது தியானம் சொல்கிறோம். இந்த தியானத்தை நம்ம செஞ்சோமானா கண்டிப்பாக நம்ம அதிலிருந்து அதுதான் அந்த காலத்தில் பெரியவங்க சொன்னாங்க. நம்ம இந்து மதத்திலையும் நம்ம இந்தியாவினுடைய தாற்பயமே அதுதான். ஆகையினால தியானம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கற்றுக்கணும். நிறைய விஷயங்கள் அது பேச வேண்டியது, அது பெரிய கடல். அதை இப்போ பேசணும்னா ரொம்ப இதாகும். ஆனால் இந்த அழுக தொலைக்காட்சியை முடிச்சுட்டு டிவி பார்க்கறதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம என்ன செய்யணும், தூங்க போகும்போது ஒன்று நினச்சிக்கணும். ஆழ்நிலை தியானம்னு சொல்கிறாங்க. இதுதான் நாம் என்னென்ன செஞ்சோம் இன்றைக்கி நினச்சி பார்க்கணும். நாம் என்ன நடந்தவை என்ன, நடக்க போகுது என்ன, அதை நினச்சி முடிச்சுட்டு ஒரு தடவை அலசி முடிச்சுட்டு ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாபாவுடைய மூல மந்திரத்தை நாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொல்லிகிட்டே இருந்தோம்னா அது 100 தடவை போட்டோம், இல்லை 200 தடவை போட்டோம், இல்லை 1000 தடவை போட்டோம், பரவாயில்ல. இது கணக்கெல்லாம் வச்சுக்க வேண்டாம். நம்ம தூங்கும்பொழுது இதை நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு தூங்கினோமானா காலையில் தூங்கிடுவோம், அப்படியே தூங்கிடுவோம். கண்டிப்பாக தூக்கம் வரும், நமக்கு டீப் ஸ்லீப் கிடைக்கும், பாபா நமக்கு தருவார். ஒருவேளை தரலன்னா நீங்கள் ஆழ்மனத்தில் நீங்கள் அதை சிந்திக்கலன்னு அர்த்தம். பாபாவுடைய மந்திரத்தை உள்வாங்கி நீங்கள் சிந்திக்கலன்னு அர்த்தம். ஓகே, சிந்திச்சிங்க, நல்லா தூங்குனீங்க, நாளை காலையில் எந்திருக்கிறீங்க, மறுநாள் காலையில் எந்திருக்கிறீங்க. எந்திரிக்கும் போது மறுபடியும் அந்த மந்திரத்தை 2 தடவை சொல்லிட்டு எந்திருக்கிறீங்க. அப்படி சொன்னோம்னா நாம் தூங்கிய நேரம் எல்லாம் எவ்வளோ நேரம் நாம் தூங்குறோமோ அவ்வளோ நேரம், இப்போ 8 மணி நேரம் தூங்கினா 7 மணி நேரம் தூங்குறோம்னா அந்த தூங்குற நேரம் முழுக்க நம்ம பாபா மந்திரத்தை சொல்லி அவரை தொழுத ஒரு புண்ணியம் நமக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, நம்ம வாழ்க்கையில் பாபாவின் 3ல் 1 பங்கு, மினிமம் 3ல் 1 பங்கு பாபாவை உபாசனை செய்த ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும். நான் அப்படி தான் இருக்கிறேன். எனக்கு தூக்கம் வரலாம் கூட எந்த லெவலில் இப்போ நிறைய ப்ரேயர் வருது, 12 மணிக்கு வருது, காலையில் 3 மணிக்கெலாம் ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா வெளிநாட்டிலேருந்து பேசுகிறாங்க, அவங்களுக்கு நேரம் தெரியதில்லை, எழுப்பி விட்டுறாங்க. அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கினா கூட இந்த மாதிரி தூங்கினோம்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியுது. அந்த 2 மணி நேரம் டீப் ஸ்லீப் நம்ம போயிட்டோம்னா போதும், நமக்கு நல்ல தூக்கம் வருது. ஆகினால நீங்களும் கூட இதை முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஆழ் மனதில் தியானம் பண்ணணுது. ஆழ் மனதில் உட்கார வச்சு பாபாவை தியானம் பண்ணிங்கன்னா நல்ல தூக்கம் வரும். நீங்கள் நல்ல வளமாக வாழ்வீர்கள், நலமாக வாழ்வீர்கள். ஆகவே நீங்கள் அனைவருமே பாபாவை உபாசனை செய்யுங்கள். நல்ல தூக்கம் நல்ல வாழ்வு மலர்ந்து இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் கைவிட்டு விட்டு நேர்மறை எண்ணங்களோடு நேரான பாதையிலே நடைபோடுவீர்கள் என்கின்ற ஒரு நிச்சயமான ஒரு உண்மையை உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டு, பாபா தரிசனம் பாப விமோச்சனம், வியாழன் தரிசனம் விடியல் நிதர்சனம், வண்டலூர் வாருங்கள், வலியெல்லாம் மறப்பீர்கள். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.